சமீப காலங்களாக இந்த கிட்னி திருட்டு பத்தி நம்ம அதிகமாக செய்திகள் வர பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த செய்திகள்லாம் உண்மையா சார்? கிட்னி எல்லாமா சார் திருடுவாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நாம, உண்மையிலேயே நமக்கு இருக்கக்கூடிய கிட்னியை தொலைப்பதும் ஒரு திருட்டுக்கு சமமாகத்தான் பார்க்க வேண்டும். சமீபத்தில் ஒரு நண்பர் அவருடைய ரத்த பரிசோதனை அறிக்கையுடன் என்னை பார்க்க வந்திருந்தாரு. அவருடைய ரத்தத்தில் அவருடைய கிரியாட்டினின் அளவு 1.5 இருந்துச்சு. இந்த 1.5 கிரியாட்டினுக்கு பாத்தீங்கன்னா இந்த EGFR நம்ம சொல்லக்கூடிய எஸ்டிமேட்டட் கிளாமர்லார் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது அவருடைய கிட்னியின் செயல்பாட்டை குறிக்கக்கூடியது. அது பாத்தீங்கன்னா வெறும் 59 தான் இருந்துச்சு. அப்ப 59ன்றது என்ன அப்படின்னா ஸ்டேஜ் 3 கிட்னி டிசீஸ் சொல்லுவோம். 3வது நிலையில அவருடைய கிட்னி பாதிப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்ன்றது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. காரணம், அவருக்கு உடல் ரீதியாக எந்த ஒரு அறிகுறிகளும் கிடையாது. அவரிடம் நான் கேட்கையில் அவர் சொன்னாரு, சமீபமாக எனக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்தது, அதுக்காக சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்காக சென்றிருந்த போது எனக்கு இந்த மாதிரி வலி நிவாரண ஊசியும் வலி நிவாரண மருந்துகளும் ஆன்டிபயோட்டிக்கும் கொடுத்திருந்தாங்க. அதைத்தான் இந்த கடந்த ஒரு 3-4 நாட்களாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதாவது வலி நிவாரண மாத்திரைகள், மிக முக்கியமாக ஆன்டிபயோட்டிக், ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ், இவை அனைத்துமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சிலருக்கு இந்த அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்காலிகமாக ஏற்படக்கூடிய இந்த சிறுநீரக செயலிழப்பை உண்டு பண்ணும். இதை தவறுதலாக நாம் புரிந்து கொண்டோமே ஆனால் இதற்கான சிறுநீரக சிறப்பு சிகிச்சைக்குள் நாம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தினம் நீங்க ஒரு 3 நாளைக்கு மட்டும் இந்த சுரக்காவை நல்லா ஜூஸா போட்டு காலையில எம்டி ஸ்டமக்ல ஒரு டம்ளர் குடிச்சுக்கோங்க. சுரக்காயை கூட்டு வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இந்த 3 நாளைக்கு மட்டும் போதுமானது சொல்லி அனுப்பையில அதை மட்டுமே அவர் செய்து கொண்டிருந்தார். 3 நாளைக்கு பிறகு மீண்டும் ஒரு ரத்த பரிசோதனை எடுத்து பார்க்கையில அவருடைய இந்த கிரியாட்டினின் அளவு குறைந்து 1.2க்கு அவருடைய EGFR அப்படின்னு நாம சொல்லக்கூடிய அந்த கிட்னி செயல்பாட்டை குறிக்கக்கூடிய ஒரு பரிசோதனையில் அவர் இப்ப 89% அப்படின்றத அவருடைய ரத்த பரிசோதனை தெரிவிச்சது. சுரக்காயை யார் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பிரெக்னெண்டா இருக்கிறவங்க இந்த சுரக்காயை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஏற்கனவே ஒரு சிலருக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எடுக்கக்கூடாது. இந்த ஹைப்போதைராய்டு பேஷண்ட்ஸ் இதை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி செரிமான கோளாறுகள் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சுரக்காய் ஜூஸை எடுக்கக்கூடாது. அலர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த ஒவ்வாமை இருக்கிறவங்களுமே இந்த சுரக்காய் ஜூஸை எடுக்கக்கூடாது. மிகவும் முக்கியமாக இந்த சுரக்காய் ஜூஸ் நன்மை பயக்கக்கூடியது அப்படின்னு நினைச்சு நீங்க தினமும் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், முக்கியமாக இந்த ஆஸ்பிரின் மாத்திரை எடுக்கிறவங்க இந்த சுரக்காய் ஜூஸை குடிக்க கூடாது. எனவே உங்கள் உடல் நலத்தில் அதிகமான கவனம் எடுத்துக்கொண்டு மருந்து மாத்திரைகளை தவிர்த்து நல்ல ஆரோக்கிய நிலைகளில் உங்கள் சிறுநீரகத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்திட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.